திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் 2314 மெகா டன் யூரியா இருப்பில் இருப்பதாக கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சித்ரா தெரிவித்துள்ளார். கூடுதல் விலைக்கு உரம் விற்பனை செய்பவர்கள் மீது புகார் கொடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலும் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி பணிகள் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த வாரத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சம்பா நெற்பயிர் வயல்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக திருவாரூர் மாவட்டத்தில் மழை இல்லாத காரணத்தால் 540 முதல் 50 நாட்களாக சம்பா நெற்பயிர்களை சூழ்ந்து தண்ணீரை வடிய வைத்து விவசாயிகள் உரமிட வேண்டி கட்டாயத்தில் உள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகள் தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் யூரியா தட்டுப்பாடு நிலவுவதாக குற்றம் சாட்டி எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள 137 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் 2314 மெட்ரிக் டன் யூரியா, 1218 மெட்ரிக் டன் DAP, 741 மெட்ரிக் டன் பொட்டா, 525 டன் காம்ப்ளெக்ஸ் ஆகிய உரங்கள் இருப்பு இருப்பதாக கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சித்ரா தெரிவித்துள்ளார். மேலும் இணைப்பொருட்கள் வழங்கினால்தான் தனியார் உரக்கடையில் உரம் வழங்கப்படுவதாக வரும் குற்றச்சாட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார்.